வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் பண்டல் எடுக்க போகிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய புது சேனல். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது என் ஐடியில் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட் ஐடியில் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு மந்த்லி பாஸ் நியூவாக, அதாவது ஃபஸ்ட் டைம் போட்டு, அதுவும் இல்லாமல் அந்த 200% ப்ரைம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது வேறு இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே அவனுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 பாயிண்ட் சம்திங் இன்னும் இருந்துச்சு அப்படின்னா அவனோட ப்ரைம் 5 அந்த ரேஞ்சுக்கு போயிடுவான். அண்ட் நான் இதில் வந்து என்ன ட்ரிக் அப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பொபிட்டோ பண்டல் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெயிண்ட் பண்டல்லாம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு பொபிட்டோ பண்டல் தேவையில்லை, ஏன்னா பேர்லேயே பெயின்னு இருக்குது, ஸோ அதுக்கோசரமாவது பெயிண்ட் பண்டல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டிருந்தான். அண்ட் இதுக்கு நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 90 டைமண்ட் இங்கே காட்டுது இல்லையா, அதே இதுக்கு முன்னாடி இருக்க பாருங்க, இங்கே 45 டைமண்ட் தான் காட்டுது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே 45 காட்டுச்சு, ஒபிட்டோலேயே 45. அந்த மாதிரி எந்தெந்த ஈவெண்ட்டுக்குலாம் இவன் ஸ்பின் பண்ணாமல் இருக்காங்க, எப்படியோ டோக்கன் தான் தரப்போறாங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ மற்ற ஈவெண்ட்டில் அந்த மாதிரி போய் மாற்றி நம்ம டாப்அப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 90 டைமண்டுக்கு 45 போது நமக்கு ஒரு 45 டைமண்ட்ஸ் லாபம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் யாராச்சுமே ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு பண்டல் தான் எனக்கு எடுக்க போகிறேன், அதாவது ஒபிட்டோவில் பெயின் பண்டல் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற மற்ற ஈவெண்ட்டில் எப்படி டோக்கனில் தரப்போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த MP40 அப்படி இல்லையா, இன்னும் என்னென்ன ஈவெண்ட் இந்த மாதிரி இருக்கோ அதில் எந்தெந்த இதுக்கெலாம் 45 கொடுத்துருக்காங்களோ அது கொடுத்தீங்கன்னா எப்படி டோக்கன் தான் கிடைக்க போகுது. ஸோ டோக்கன் மூலயமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 45 டைமண்ட் என்னும்போது கொஞ்சம் ஒரு 45 டைமண்ட்ஸ் ப்ளஸ் ஆகுதுல்ல, அந்த ஒரு கான்செப்ட் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது நானே அன்எக்ஸ்பெக்டட் எப்படி தந்தாங்கன்றது நானே ஃபுல் ஷாக்கில் தான் இருக்கேன். ஏன்னா என் ஐடிக்கே அந்த அளவுக்கு ஒன்றும் லக் இல்லை, ஆனால் மாற்றி ஸ்பின் அடிச்சுட்டு வந்ததாலேயோ என்னமோ தெரியல, இவனுக்கு சீக்கிரமாகவே பெயின் பண்டல் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் பெயின் பண்டல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கிடச்சிருக்கு, அதாவது ஃபுல் டோக்கன் வந்து 200 டோக்கன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே உங்கள் யாருக்காவது கிடச்சிருக்கு அப்படின்னா அதையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது நம்மளோட நியூஸ் சேனல். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.